வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஹெச் வேல்யூ, அதாவது வந்துட்டு தைராய்டு ப்ரொஃபைலில் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. பெரும்பாலும் வந்து ஹைப்போதைராய்டிசம்னால தான் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுவும் வந்து முந்தைய காலங்கள் வந்து பெண்களுக்கு தான் நிறையா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்குமே வந்து நிறைய பேர் எனக்கு தைராய்டு இருக்குது டாக்டர். நிறைய பேஷண்ட் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுத்துருக்காங்க, லைக் எல்ட்ராக்சின் அந்த மாதிரி டேப்லெட் கொடுக்குறாங்க. காலையில் எழுந்தவொடனே வெறும் வயிற்றுலேயே இந்த டேப்லெட் சாப்பிட சொல்கிறாங்க. என்னால் அதனால டீ காஃபி கூட சாப்பிட முடியல. ஜெனிட்டிக்காக இருக்கலாம், அம்மா அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னா வெதர் வந்து நமக்கு ஒரு ஏஜ் வரும்போது, அந்த பியூபர்ட்டி ஏஜ் வரும்போது நம்மளோட அளவுகள் வந்து டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தைராய்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக இன்னைக்கு டாக்டர் ரேவதி மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து தைராய்டு பற்றி பார்க்க போகிறோம். தைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் தைராய்டு எதனால் வருது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். தைராய்டு அப்படின்னா அது ஒரு கிளாண்ட், சுரபி. நம்மளோட கழுத்தோட முன்பகுதியில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த கிளாண்ட் இருக்குது. அதில் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஏதாச்சும் வந்துட்டு குறைபாடு இருக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ஹைப்பர் தைராய்டு, ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 டிசார்டர்ஸ் வருது. இது வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சுரபி உண்மையாகவே சுரக்கலை, இல்லை வந்து வேறு ஏதாச்சும் நியூட்ரிஷனலாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அயோடின் டிஃபிஷியன்சி வருது அப்படின்னா வந்து நமக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்ஸோட வேல்யூஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த தைராய்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது T3, T4, TSH அப்படின்ற அந்த 3 லெவலுமே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தைராய்டு இருக்குது அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜோட அறிகுறி வந்து எப்படி இருக்கும்? இப்போ இந்த தைராய்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம். பெரும்பாலும் வந்து ஹைப்போதைராய்டிசம்னால தான் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுவும் வந்து முந்தைய காலங்கள் வந்து பெண்களுக்கு தான் நிறையா இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்குமே வந்து நிறைய பேர் எனக்கு தைராய்டு இருக்குது டாக்டர், எனக்கு வந்து ஏதாச்சும் நம்மளோட இந்தியன் மெடிசன் ட்ரக் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஹைப்போதைராய்டிசம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்லிம்மாக இருக்க ஒரு பர்சன் வந்து சடனாக வந்து ஒரு ஓவர் வெயிட் போடுறது, அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு எப்பயுமே ஒரு உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கிறது, என்னதான் சாப்பிட்டாலுமே எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறது, ப்ளஸ் முக்கியமான ஒன்று வந்து கோல்டு இன்டாலரன்ஸ் இருக்கும். அடுத்து வந்து அவங்களுக்கு வந்துட்டு வேர்க்காது. ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரையாக வறட்சியாக இருக்கும். தோல் வந்து உடம்பு ஃபுல்லாகவே ஃபேஸில் எஸ்பெஷலி இருக்கும். அதுக்கப்புறம் ஹேர் பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், ஹேர்லெஸ் ஆகும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து நிறைய இதில் இருந்தால் கூட ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹைப்போதைராய்டிசமில் இந்த சிம்டம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தைராய்டு ப்ரொஃபைலை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ தைராய்டு வந்து நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் மூலமாக நம்ம டெஸ்ட் பண்ணி அது கன்ஃபார்மாக இல்லையாங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வருஷம் நான் போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு தைராய்டு வந்து நோன் வந்துருச்சு அப்படின்னா நான் வருஷம் ஃபுல்லாக நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, இல்லை ஓகே எனக்கு இல்லைன்னா வரவே வராது அப்படின்ற அர்த்தமா? இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ஹெச் வேல்யூ, அதாவது வந்துட்டு தைராய்டு ப்ரொஃபைலில் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ வந்துட்டு நமக்கு வந்துட்டு 3க்குள்ளே இருக்கலாம், அது 4க்குள்ளே இருக்கலாம். இப்போ மோர் தேன் 10 இருக்குது டாக்டர், எனக்கு 10 இருக்குன்னா கண்டிப்பாக யூ மஸ்ட் நீட் வந்து த ட்ரக். ஓகேவா? இப்போ வந்து நேச்சுரலாகவே தான் வந்து நமக்கு வந்து இந்த நம்மளோட அலோபதி மெடிசன்ஸ்லாம் நேச்சுரலான வந்து தைராய்டு ஹார்மோனை தான் வந்து டேப்லெட்டாகவே தர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேஷண்ட் கேட்பாங்க, டாக்டர் எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுத்துருக்காங்க, லைக் எல்ட்ராக்சின் அந்த மாதிரி டேப்லெட் கொடுக்குறாங்க. காலையில் எழுந்தவொடனே வெறும் வயிற்றுலேயே இந்த டேப்லெட் சாப்பிட சொல்கிறாங்க, என்னால் அதனால டீ காஃபி கூட சாப்பிட முடியல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வைப்பாங்க. நம்மளோட சிஸ்டம்ல வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாமா, இதை சரி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ வந்து அவங்களோட டிஎஸ்ஹெச் வேல்யூ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஈவன் வந்துட்டு 10 இருந்தால் கூட மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் ரெடியூஸ் ஆகலாம். ரெடியூஸ் ஆனோடனே எனக்கு இந்த மாத்திரை தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 6 months ஒன்ஸ் வச்சு உங்களோட டிஹெச்எஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது, T3 வேல்யூ எவ்வளோ இருக்குது, T4 வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரக்கோட டோசேஜை தான் நம்ம குறைக்கணுமே ஒழிய எடுத்தவுடனே ட்ரக்கை வந்து
குறைக்கிறது எடுக்காமல் இருக்கிறதுன்றது நல்லது கிடையாது. இப்போ தைராய்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு தைராய்டு இருக்குன்னா நான் ஃபுட் ஹேபிட்டை வந்து மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட தைராய்டுலேருந்து நான் விடுபடலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும். அந்த மாதிரி ஃபுட் டயட் வந்து எந்த அளவுக்கு தைராய்டுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு உதவி பண்ணும்? கண்டிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னாலையும் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் வந்துட்டு இந்த தைராய்டில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மெயினாக நீங்கள் நிறைய விளம்பரங்கள்லாம் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அயோடைஸ்டு உப்பு எடுத்துக்கோங்க, நேம் சொல்ல விரும்பல, அயோடைஸ்டு சால்ட் வந்து இதில் இருக்குது, இது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, உங்களோட உணவில் தினசரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிகச்சிறந்த உப்பு எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த உப்பு சொல்லலாம், பிங்க் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்மளோட உணவில் நம்ம தினசரி எடுக்கும்போது நம்மளோட அயோடின் வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால வர்ற அனிமியாவுக்கு. வேறு சிலது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சிலருக்கு அதில் ஏதாவது டியூமர் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கலாம். அதாவது இந்த கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் சின் மாதிரி நல்லாவே பெருசாக இருக்கும். இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு காய்டர்னு சொல்லுவாங்க அந்த டிசீஸ்க்கு பேர். அது நல்லாவே ஒரு மாஸ் மாதிரி பெருசாக இருக்கும். இன்கேஸ் அப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை வந்து அப்நார்மலாக அந்த சைஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னா ஒரு FNAC டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். வெதர் வந்து அது நார்மல் டியூமரா இல்லை கேன்சரஸ் செல்ஸ் அதில் ப்ரெசன்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கும்போது இனிஷியலாகவே நம்ம பார்க்கும்போது இந்த தைராய்டு டிசார்டர்ஸ்லேருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இப்போ தைராய்டு பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு தைராய்டு இருந்தால் குழந்தை பிறக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற ஃபுட் டயட் வந்து இருக்கிறாங்க இல்லையா? இது வந்து அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அப்படின்றது இருக்குமா? இந்த தைராய்டு ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பண்ணும் நிறையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட உடலோட சூடை மெயின்டைன் பண்ணுறது, பெண்களாக இருந்தால் அவங்களோட மென்சஸ் டைமிங்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தைராய்டு கூட ஒன்னோட ஒன்று ரிலேட்டட் ஹார்மோன் தான். ஸோ வந்துட்டு நமக்கு தைராய்டு வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு மாதம் மாதம் வர வேண்டிய மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஒரு 28 டேஸ் சைக்கிள் அல்லது ஒரு 35 டேஸ் சைக்கிள்னால் அந்த மாதம் பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து அவங்களுக்கு தைராய்டு அளவுகள் வந்து முன்னும் பின்னும் இருக்கும்போது இல்லை ஓவர் ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மென்சஸ்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கேன்டி ஃப்ளோ கூட இருக்கும். அதாவது எனக்கு பீரியட் வந்துட்டு எனக்கு நல்லாவே படலை டாக்டர் அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஒபிசிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஒபிசிட்டி பற்றி பேசியிருந்தீங்க இல்லையா? சில தைராய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒல்லியாக இருப்பாங்க, குண்டா இருக்க மாட்டாங்க. ஏன், எதனால அந்த இதுதான் வந்து இதுல இந்த டிஃபரன்ஸ். அதாவது ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன் லெவல்லாம் வந்து கம்மியா சுரக்குது. நம்ம நேச்சுரலாவே வந்து நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஹார்மோனை வந்து மெடிசனா கொடுக்குறோம். இப்போ ஹைப்போதைராய்டிசம் பத்தி நான் சொன்னேன், அது மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் வந்து அப்படியே என்டையரா வந்து வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுல வந்து நல்ல லீனா இருக்க பர்சன் வந்து சடனா வந்து வெயிட் புட்டப் ஆயிருவாங்கன்னு சொன்னேன் ஹைப்போதைராய்டிசம்ல. பட் ஆனா அந்த ஹைப்பர் தைராய்டிசம்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீன் ஆயிருவாங்க, உடல் எடை வந்து குறையும். ப்ளஸ் வந்து ஃபேட், உடம்புல இருக்க ஃபேட் ஆகட்டும், ஃபேஸில் இருக்க ஃபேட் ஆகட்டும், அது எல்லாமே நல்லாவே ரெடியூஸ் ஆகி நம்ம ஐஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே முட்டிட்டு வர மாதிரி இந்த கமலோட கண்கள் மாதிரி இருக்கும். இந்த படத்துல எல்லாம் பார்ப்பீங்க, வேட்டையாடு விளையாடு படத்துல இந்த கண், அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கும். அந்த ஐஸுக்கு பேரே வந்துட்டு ஸ்கேரி லுக் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து முறைக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனால் நார்மலாக தான் அந்த பர்சன் இருப்பாங்க, பட் ஆனால் அந்த ஐஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம்னால, ப்ளஸ் வந்து அவங்களோட உடம்புல இருக்க ஃபேட் கண்டென்ட் எல்லாம் வந்து குறைஞ்சிட்டே வர்றதுனால. அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அதிகப்படியான படபடப்பு இருக்கும். ஹார்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறத விட ஒரு 100க்கு மேலே அபவ்வில் இருக்கும். ஹை ஹார்ட் ரேட் இருக்கும். எப்பயுமே நம்ம ஒரு ரன்னிங்கோ ஒரு ஸ்டெப்ஸோ ஏறிட்டு வந்தோடனே நமக்கு எப்படி இருக்குமோ ஹார்ட் ரேட், அந்த மாதிரி ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் ரேட் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கலாம். இது மட்டும் அல்லாமல் இந்த தைராய்டு வர்றதுக்கான மித்த காரணங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நியூட்ரிஷனல்னால வரலாம், அதாவது சத்து குறைபாடுனால வரலாம் அப்படின்னு சொன்னேன். அல்லது வேறு இன்ஃபெக்ஷனால் கூட நமக்கு தைராய்டு வந்து டிஸ்டர்ப் ஆகலாம். தைராய்டு ஹார்மோன்ஸோட அளவுகள் மாறலாம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெனட்டிக்காக இருக்கலாம். அம்மா அப்பாவுக்கு இருக்குது அப்படின்னா வெதர் வந்து நமக்கு ஒரு ஏஜ் வரும்போது, அந்த பியூபர்ட்டி ஏஜ் வரும்போது நம்மளோட அளவுகள் வந்து எவ்வளோ இருக்குது, கரெக்டாக இருக்கா, இல்லை மென்சஸ் எனக்கு மாதம் கரெக்டாக வரல டாக்டர், எனக்கு வந்து 2-3 months ஒன்ஸ் தான் வருது, அப்படியே வந்தாலுமே எனக்கு ஃப்ளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளோட தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு ஆட்டோ இம்யூன் டிசார்டராகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முந்தியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மலைவாழ் மக்களுக்குலாம் வந்துட்டு இந்த தைராய்டு வந்து நிறையா இருக்கும், ப்ரெசண்ட் ஆகிருக்கும்.
அந்த அயோடின் சத்து கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் டிவிலலாம் விளம்பரம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சால்ட் ஆட்லாம் அயோடைஸ்டு சால்ட்டை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட தைராய்டு ஹார்மோன் வந்து நேச்சுரலாகவே அது சுரக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ வந்து நம்ம இதை நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹைப்போதைராய்டிசம் ப்ளஸ் ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டுலேருந்து வெளியே வரலாம். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பாக வந்துட்டு தைராய்டு இருக்கிறதுனால அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து பாதிக்கப்படும். ஸோ வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பாதிக்கப்படுறதுனால மேபி அவங்களுக்கு ஒரு PCOS வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை ஒரு சாக்லேட் சிஸ்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி அட் த டைம் ஆஃப் மேரேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கன்செப்ஷனில் கூட டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு 1 இயர்க்குள்ள ஒரு பேபி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா இட்மே வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரியா இருக்கும்போது, இந்த மாதிரி தைராய்டுனால வந்து எனக்கு டாக்டர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குது, என்னோட கன்சம்ஷன் வந்து தள்ளி போகுது, நான் பேபிக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி இல்லைன்னா செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது தைராய்டு. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் இருக்க கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் பீரியடாக இருக்கும். ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ளே இருந்தால் ஓகே டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆகி 9 இயர்ஸ் ஆயிடுச்சு, பட் ஆனால் இன்னும் செகண்ட் பேபிக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், எங்களுக்கு வந்து கன்செப்ஷன் ஆக மாட்டேங்குது, நேச்சுரல் கன்செப்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா உங்களோட தைராய்டு லெவல் கரெக்டாக இருக்கான்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான மெடிசன் எடுக்கும்போது கூட உங்களோட யூட்ரைன் கரெக்டாக அதோட ஒர்க்கை பார்த்து நேச்சுரல் கன்சம்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ தைராய்டில் இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பாக வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு டீ காஃபி நிறையா எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ரிஃபைன்டு சுகரை எடுக்கிறது, கோதுமை மைதா போன்ற உணவுகள் எடுக்கிறத தவிர்த்தாலே வந்துட்டு அவங்களுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து நேச்சுரலாகவே சுரக்கும். அதே மாதிரி காலிஃப்ளவர், கேபேஜ் இந்த மாதிரி ஐட்டம்ஸையும் அவங்க ரெடியூஸ் பண்ணணும். செலினியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, செலினியம் வந்து பிரேசில் நட்ஸில் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ வந்து நட்ஸு சாப்பிட்ற ஹேபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரேசில் நட்ஸ் வந்து நிறையா எடுத்துக்கலாம். ப்ளஸ் நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ரீன் லீவ்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது கீரைகள் டெய்லி வந்து அவங்களோட மதிய உணவில் வந்து ஒரு கீரை வந்து இடம்பெறணும். அதே மாதிரி இப்போ நான் அந்த பிரேசில் சீட்ஸ் சொன்ன மாதிரி பம்கின் சீட்ஸ், பூசணி விதைகள் வந்து நம்மளோட உணவில் வந்து நிறையா எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நல்ல ட்ரை நட்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தைராய்டு எனக்கு இருக்குது அப்படின்னா நான் என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் மேற்கொள்கிறது வந்து எனக்கு அது வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும்? இனிஷியலாக வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அவங்கள போட்டு வருத்திக்காமல் பேசிக்கான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் போதும். பேசிக்கான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகலாம். டெய்லி மார்னிங் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து பிரிஸ்க் வாக்கிங் போகலாம். இல்லைன்னா யோகா பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது யோகாசனாஸ்ல பெஸ்ட் வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் வந்து செய்யலாம். அடுத்து வந்து தாடாசனம் செய்யலாம். ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கரெக்ட் ஆயிரும். ஸோ நம்மளோட செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்ல இருந்தும் நம்மளோட ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டில இருந்தும் நம்ம மாறும்போது நம்மளோட ஹார்மோன்ஸும் நம்மளோட உடம்புல இயற்கையாகவே கரெக்டாக சுரக்க ஆரம்பிக்கும். ஓகே மேம், நம்ம ஹாஸ்பிட்டலில் தைராய்டில் இருக்கிறவங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறோம்? நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வந்து தைராய்டுக்கு வந்துட்டு போத் டைப் ஆஃப் தைராய்டுக்குமே வந்துட்டு தைரக்ஸ் கேப்சூல்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். தைரக்ஸ் கேப்சூலில் வந்து மரமஞ்சள் மாதிரியான முக்கியமான மூலிகைகள் இருக்குது. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் லெவலை கரெக்ட் பண்ணி நம்மளோட தைராய்ட் ப்ரொஃபைல்ஸை நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கோம். ஸோ இந்த கேப்சூல்ஸை வந்து நம்ம வந்து பிஃபோர் ஃபுட் வந்து காலையில் 2 இரவு 2 எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட தைராய்ட் ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே மேம், இன்றைக்கி தைராய்டு பற்றி நான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிடணும், என்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. நன்றி மேம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஜனவரி 2ஆம் வாரம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல்
இரவு 9 மணி வரையிலும். 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையில் காலை 7 மணி முதல் மதியம் 3 மணி வரையிலும். 7ஆம் தேதி புதன்கிழமை தஞ்சாவூரில் காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும். 8ஆம் தேதி வியாழக்கிழமை கும்பகோணத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும். 10ஆம் தேதி சனிக்கிழமை பாண்டிச்சேரியில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும். ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9942444411. ஆச்சாரிய டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசி நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை. முதுகுவலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.